இப்போது இந்த பெயின் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு நியூவர் பிரான்ச் ஆஃப் மெடிசன் வேர் பேசிக் ட்ரீட்மெண்ட், அதாவது மாத்திரை, ஃபிசியோதெரப்பி சரி ஆகாத பேஷண்ட்ஸுக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் எந்த பகுதியில் வலி இருக்கோ அங்கே ஊசி போட்டு வலியை சரி செய்கிறது தான் பெயின் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது. ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலில் பேக் பெயினை தவிர்க்கணும் அப்படின்னா, ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து 6 hours 7 hours 8 hours கம்ப்யூட்டர் முன்னாலே வீட்டில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. திஸ் இஸ் பீன் எக்ஸாஜரேட்டட் பிகாஸ் ஆஃப் த லாக்டவுன். ஸோ இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வெளியிலேருந்து இந்த நரம்பு எங்கே நசுங்கியிருக்கோ அதை வந்து ஒரு ஊசி போட்டு இந்த நரம்பை ரிலீஸ் பண்ணிவிட முடியும். இந்த நரம்பு ரிலீஸ் பண்ணிவிட்டால் முதுகு வலியும் காலுக்கு ரேடியேட் ஆகிற டிஸ்க் ப்ரொலாப்ஸ் பெயினும் சரியாயிடும். ஸோ இது வரைக்கும் மாத்திரைகள், பேசிக் ட்ரீட்மெண்ட், ஃபிசியோதெரப்பி, அறுவை சிகிச்சைன்னு இருந்ததை இப்போது வெளியிலேருந்து முதுகு தண்டில் ஆப்ரேஷன் பண்ணாமல் இன்ஜெக்ஷன் மூலம் சரி செய்ய முடியும். இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போடும்போது, இல்லை இந்த கழுத்தில், இடுப்பில் இந்த நரம்பு நசுங்கியிருக்கு, இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போடும்போது கரெக்டாக போடணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணாமல் த்ரூ இன்ஜெக்ஷன் மூலமாக வந்து இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இந்த இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறதுனால ஏதாச்சும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா சார்? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நோயால் ஏற்படுற வலிக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதுவும் சர்ஜரியே இல்லாமல் இன்ஜெக்ஷன் மூலமாக இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் எப்படி போகுது அண்ட் இதோட ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு ஸ்பைன் அண்ட் பெயின் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கார்த்திக் நட்ராஜன் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஆப்ரேஷனே பண்ணாமல் ஒரு பெயினுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு மக்கள் நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸே இல்லாமல் இருக்காங்க. அதாவது ஒரு பெயின் மேனேஜ்மெண்ட் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இன்னும் யாருக்கும் தெரியாது. ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். சரி, வலி மருத்துவம், அதாவது பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது உடம்பில் எந்த பகுதியில் வலி இருந்தாலும் அதை சரி செய்கிற மாதிரி ஒரு பிரான்ச் ஆஃப் மெடிசன். இப்போ காமனாக உடம்பில் வர்ற வலிகள் முதுகு, கழுத்து, ஷோல்டர், ஜாயிண்ட்டு, முட்டி, இல்லை தலைவலி, இந்த மாதிரி வலி வரலாம். இப்போ முதுகு வலி, மூட்டு வலி அப்படின்னா இது வரைக்கும் நார்மலாக நம்ம வந்து பேசிக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா மாத்திரை சாப்பிட்றோம், ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட போகிறோம். இது பேசிக் ட்ரீட்மெண்ட். இதே ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்னா அறுவை சிகிச்சை, ஆப்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணுறோம். சம்டைம்ஸ் முற்றி மாற்று அறுவை சிகிச்சை, ஸ்பைன் சர்ஜரி அப்படிங்கிறது பண்ணுறோம். இப்போது இந்த பெயின் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு நியூவர் பிரான்ச் ஆஃப் மெடிசன் வேர் இந்த பேசிக் ட்ரீட்மெண்ட், அதாவது மாத்திரை, ஃபிசியோதெரப்பி சரி ஆகாத பேஷண்ட்ஸுக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் எந்த பகுதியில் வலி இருக்கோ அங்கே ஊசி போட்டு வலியை சரி செய்கிறது தான் பெயின் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது. இப்போ பேக் பெயின்னு நீங்கள் சொன்னீங்க, பேக் பெயின் அண்ட் நெக் பெயின் சொன்னீங்க. ஸோ அது எதனால் வருது அண்ட் என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் வந்து மக்கள் ஃபாலோ பண்ணணும்? சரி, இப்போது சராசரியாக ஆஃபீஸ் போகிற நார்மல் மக்கள் அவங்களுக்கு வந்து இப்போ வந்து பேக் பெயின் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இப்போது நம்ம ப்ரீவியஸ் ஜெனரேஷனை பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் கடுமையாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, வயலில் வேலை செஞ்சாங்க. ஸோ தேவர் நம்மளோட கம்பேர் பண்ணும்போது ஒல்லியாக இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய ஒர்க் ஸ்டைல் வாஸ் டிஃப்ரெண்ட். நம்ம வந்து வி ஆர் மோர் செடென்ட்ரி. ஸோ அதனால் நம்ம வெயிட் வந்து கம்பேர் டு அவர் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ் நம்ம வெயிட் ஜாஸ்தி. ஸோ இப்போது சராசரியாக ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு பேக் பெயின்ங்கிறது ரொம்ப காமன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலில் பேக் பெயினை தவிர்க்கணும் அப்படின்னா சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஹெல்த்தி ஸ்பைனை பார்த்துக்கிறதுக்கு சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு திங், இப்போது குனிஞ்சு ஏதாவது எடை தூக்கணும் அப்படின்னா, இது வந்து பேக் பெயின் பேஷண்ட்ஸுக்கு குனிஞ்சு எடை தூக்கணும் அப்படின்னா இடுப்பை குனிஞ்சு தூக்காமல் முதுகை நேராக வச்சுட்டு முட்டியை மடக்கி உட்காந்து எடையை தூக்க சொல்கிறோம். அதாவது இன்ஸ்டெட் ஆஃப் பெண்டிங் த பேக், முதுகை நேராக வச்சுட்டு முட்டியை மடக்கி உட்காந்து ஸ்குவாட் பண்ணிவிட்டு எடையை தூக்கிட்டு எந்திரிக்க சொல்கிறோம். ஒன்று. செகண்டு, இப்போ நார்மலாக நம்ம ஆஃபீஸ் போகும்போது 2 வீலர், ஆட்டோ, ஷேர் ஆட்டோ இந்த மாதிரி போகிறோம். நான் சம்டைம்ஸ் ரோடு சரியில்லை, ரொம்ப குண்டும் குழியுமாக இருக்குது அப்படின்னா முதுகு வலி பேஷண்ட்ஸு இந்த ஸ்பீட் பிரேக்கர் குழியிலெல்லாம் வேகமாக போகும்போது ஸ்பைன், கழுத்து, இடுப்பு டேமேஜ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி முதுகு வலி பேஷண்ட்ஸ் வந்து ஸ்பீட் பிரேக்கர் குழியில் வந்து கொஞ்சம் பார்த்து போகணும். இன் பிரின்சிபல் நடந்து போகிறது, கார், பஸ், ட்ரெயினில் போகிறது இஸ் சேஃபர் கம்பேர் டு 2 வீலர், ஆட்டோ, ஷேர் ஆட்டோ இந்த மாதிரி போகிறது.
மூணாவது அவங்க வீட்டில் பெட்டு மேட்ரஸ். ஸோ முதுகு வலி பேஷண்ட்ஸுக்கு வந்து பெட் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறது நல்ல ஐடியா கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃபர்ம் பெட் மேட்ரஸ் சஜஸ்ட் பண்ணுறோம். ஒரு மீடியம் சைஸ் பில்லோ. ஸோ நம்ம வந்து நார்மலாக நம்ம பெட்டில் படுக்கும்போது கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும். அட் த சேம் டைம் இடுப்பு வந்து உள்ளே சிங்க் ஆகக்கூடாது அப்படிங்கிறது ஒரு இட் வில் பி அ நைஸ் திங். நாலாவது, இப்போது நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸில் பேக் பெயினை ப்ரிவெண்ட் பண்ணுறது, அதாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் வந்து காமன் திங் இஸ் இப்போ வந்து நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து 6 hours 7 hours 8 hours கம்ப்யூட்டர் முன்னாலேயே வீட்டில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. திஸ் இஸ் பீன் எக்ஸாஜரேட்டட் பிகாஸ் ஆஃப் த லாக்டவுன். ஸோ இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஹெல்த்தியாக பேக்கை பார்த்துக்கணும் அப்படின்னா வி என்கரேஜ் தெம் டு ஹாவ் அ பேசிக் டேபிள், ஒரு சேர். இப்போ நம்ம சேரில் உட்காரும்போது கொஞ்சம் பேக் சப்போர்ட் இருக்கிறது நல்ல விஷயம். நம்ம கீழ் முதுகு வந்து நம்ம சேருடைய பேக் சப்போர்ட்டை டச் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதாவது நம்ம சேருடைய டிப்பில் உட்காந்து சாயாமல், ஸ்லவுச்சின்னு சொல்கிறோம்ல, அதை அவாய்ட் பண்ணிவிட்டு பின்னால் தள்ளி நம்ம கீழ் இடுப்பு சேரை டச் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நம்ம முன்னால் டேபிள், மானிட்டர், கீபோர்டு ஏதாவது இருக்குன்னா கரெக்ட் ஹைட் கரெக்ட் லெவலில் வச்சுக்கணும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரொம்ப நேரம் உட்காந்துருக்குறோன்னா சேரில் ஆம்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நல்ல ஐடியா. இப்போ நம்ம மவுஸ் பிடிக்கிறோன்னா டேபிளில் நம்ம கையை ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மவுஸ் பிடிச்சோன்னா லெவல் கரெக்டாக இருக்கும். பீரியாடிக் பிரேக்ஸ். இப்போ தொடர்ந்து நம்ம 6 hours 7 hours வேலை செய்கிறோன்னா தொடர்ந்து கண்டினியூஸாக வேலை செய்யாமல் ஒன்ஸ் இன் ½ an hour 45 minutes எழுந்திரிச்சு ஒரு வாக் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இது பண்ணோன்னா கண்டினியூஸாக வேலை செய்கிறத விட பீரியாடிக் பிரேக்ஸ் எடுத்தோன்னா ஸ்பைனை இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். இப்போ பேக் பெயினை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரெகுலர் வாக்கிங் தேவையா சார்? ஓகே. ஸோ இப்போ நம்ம பேக் பெயின்ங்கிறது வந்து இப்போ நார்மல் ரொம்ப காமன் ஆகிடுச்சு. ஸோ 2-3 விஷயம் நம்ம சைட்லேருந்து பார்த்துக்கிறது. ரொம்ப ஓவர் வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா பேக் பெயின் இஸ் மோர் காமன். ஸோ ஆவரேஜாக நம்ம இந்தியன் ஹைட்டுக்கு வந்து ஜென்ஸுக்கு வந்து ரஃப்லி ஒரு ஆவரேஜ் வெயிட் இஸ் அரவுண்ட் 70 kilos. லேடிஸுக்கு வந்து ஆவரேஜ் வெயிட் இஸ் அரவுண்ட் 60 kilos. ஸோ திஸ் இஸ் அன் ஆவரேஜ் வெயிட். ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கிறோம், இது இந்த லெவலை விட ஒரு 10-20 கிலோ கூட இருக்கிறோன்னா இட் புட்ஸ் மோர் ப்ரெஷர் ஆன் தி பேக். ஸோ ஓவர் வெயிட்டாக இருக்கிறது கொஞ்சம் தவிர்க்கிறது பெட்டர். ஒன்று. செகண்டு, ரெகுலர் எக்ஸசைஸ், ஏதாவது ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், யோகா, இந்த மாதிரி ஏதாவது பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணலாம். இது எதுவுமே பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் ரெகுலர் வாக்கிங். ஸோ ரெகுலர் வாக்கிங் அட்லீஸ்ட் ஒரு ½ an hour இருந்துச்சுன்னா பேக் பெயின் பேஷண்ட்ஸ், கழுத்து வலி, மூட்டு வலி பேஷண்ட்ஸுக்கு நல்லது. இந்த ப்ரீவியஸ் கான்செப்ட், அதாவது ரொம்ப நடந்தோம்னா முட்டி தேஞ்சு போயிடுங்கிற கான்செப்ட் வந்து தவறு. ஸோ ஈவன் முட்டி வலி பேஷண்ட்ஸ் கூட ரெகுலராக முடிஞ்ச அளவுக்கு 20 minutes ½ an hour ரெகுலராக நடக்கலாம். நடக்கும்போது சேஃபான இடம், அதாவது இப்போ கொரோனாலாம் இருக்கிறதுனால தனியான இடம், இல்லை மொட்டை மாடி, இல்லை உங்கள் காம்பவுண்டுக்குள்ளே வீட்டுக்கு வெளியில் ஏதாவது சேஃபான இடம் இருக்குன்னா அங்கே நடக்கலாம். இதுக்கு அடுத்தது, இப்போ நடக்கும்போது கொஞ்சம் சன்லைட், வெயில் படுது அப்படின்னா இந்த பேஷண்ட்ஸுக்கு நல்லது. சன்லைட் எக்ஸ்போஷர் வந்து விட்டமின் டிங்கிறது ரொம்ப முக்கியம், எஸ்பெஷலி ஃபார் லேடிஸ் போஸ்ட் மெனோபாஸ். இந்த ஆஸ்டியோபரோசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஸோ ரெகுலர் வாக்கிங் வித் சன்லைட் எக்ஸ்போஷர் வுட் பி அ குட் ஐடியா. அடுத்த விஷயம், இப்போது ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க, ஸ்மோக்கிங்கும் பேக் பெயினும், ஸ்மோக்கிங் கேன் அக்ரவேட் பேக் பெயின். ஸோ அதனால் ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க ஸ்மோக்கிங்கை நிறுத்தினோன்னா பேக் பெயினுக்கு பெட்டராக இருக்கும். அண்ட் லாஸ்ட் திங், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபுட். ஸோ ஃபுட்டில் வந்து காய்கறிகள், கீரை, கேரட்டு, ஃப்ரூட்ஸு, இதெல்லாம் ஹெல்த்தி ஃப்ரூட்ஸ், விட்டமின்ஸ் இதெல்லாம் சேர்த்துக்கும் போது பேக் ஸ்ட்ராங் ஆகுது. கால்சியம்க்குன்னு பார்த்தோன்னா பால், தயிர், இந்த மாதிரி ஐட்டங்கள் சேர்த்துக்கும் போது கால்சியம் இன்டேக் கூட போகுது. ஸோ கால்சியம் இன்டேக், காய்கறிகள், விட்டமின்ஸ், சன்லைட், adequate amount of water. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 8 large glasses of water. ஸோ நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் குடிக்கிறத தவிர ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு பெரிய கிளாஸ் ஒரு 8 கிளாஸ் குடிக்கணும். ஸோ டோட்டல் ஆவரேஜ் இன்டேக் ஒரு 2 to 2.5 liters இருந்துச்சுன்னா உடம்புக்கு நல்லது. ஸ்பைன் ப்ரொலாப்ஸ் அப்படின்ற ஒரு டேர்ம் எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? இப்போது முதுகு வலி, கழுத்து வலி அப்படிங்கிறது ரொம்ப காமன். ஸோ இப்போ முதுகில் வந்து சம்டைம்ஸ் இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு ஒரு காமன் டெர்மினாலஜி இருக்குது. ஸோ இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படிங்கிறது
நிறைய பேருக்கு இருக்கும். யூஸ்வலாக இவங்களெல்லாம் கேட்டால் அந்த L4, L5, L5S1 டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இது வந்து காமன் லெவல். ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்னா, இப்போது மொத்தம் ஸ்பைனில் வந்து முதுகுத்தண்டில் சுமாராக ஒரு 30 எலும்பு இருக்குது. 30 எலும்பும் இந்த மாதிரி வரிசையாக டப்பாவாக இருக்குது. ஒரு எலும்புக்கும் நடுவில் ஒரு ஷாக் அப்சார்பர், அதாவது ஒரு குஷன் மாதிரி ஒன்று இருக்குது. நவ் இந்த குஷனுடைய பர்பஸ் வந்து நம்ம வந்து வேகமாக நடக்கும்போது, ஜம்ப் பண்ணும்போது, கீழே குதிக்கும்போது இட் ஆக்ட்ஸ் லைக் அ குஷன். ஸோ இந்த ஒரு எலும்புக்கும் நடுவில் ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி இருக்கிறது தான் நீங்கள் கேட்குற டிஸ்க் அப்படிங்கிறது. நவ் சம்டைம்ஸ் இப்போ நம்ம வேகமாக கீழே விழுந்துட்டோம், இல்லை நம்மளால் தூக்க முடியாத எடையை தூக்கிட்டோம், இல்லை நம்ம 2 வீலரில் போகும்போது ஒரு ஜர்க் ஆகிடுச்சு, இந்த மாதிரி ஏதாவது இன்சிடெண்ட்டில் இந்த டிஸ்க்குங்கிறது சம்டைம்ஸ் பிதுங்கி பின்னால் வந்துடும். ஸோ நார்மல் பொசிஷனில் இருக்கிற டிஸ்க்கு பிதுங்கி பின்னால் வந்துச்சுன்னா இது பேர் தான் டிஸ்க் ப்ரொலாப்ஸ். நான் இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸுங்கிறது ஒன் ஆஃப் தி காமன் காசஸ் ஆஃப் பேக் பெயின். நான் இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸில் இந்த டிஸ்க்கு பிதுங்கி பின்னால் வந்துச்சுன்னா இந்த டிஸ்க்குக்கு பின்னால் இந்த ஸ்பைனல் கார்டு, இந்த நரம்பெல்லாம் இருக்குது. ஸோ இந்த நரம்பு வந்து வலது பக்கம் இடது பக்கம் 2 சைடு நரம்பு இருக்குது. நவ் யூஸ்வலாக காமனாக இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸுங்கிறது நம்ம கீழ் இடுப்பில் வரும், லம்பார்னு சொல்லுவோம். இந்த L4, L5ங்கிறது L ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லம்பார். லம்பாருங்கிறது இடுப்பு பகுதி. இந்த இடுப்பு பகுதியில் வர்ற நரம்பு வந்து இடுப்புலேருந்து கால் வரைக்கும் போகிற நரம்பு. ஸோ இந்த டிஸ்க் வந்து பிதுங்கி பின்னால் வந்துடுச்சுன்னா காலுக்கு போகிற நரம்பு நசுங்கிடும். ஸோ இந்த நரம்பு எங்கெங்கெல்லாம் போதோ அங்கேயெல்லாம் பேஷண்ட்டுக்கு வலி இருக்கும். ஸோ நீங்கள் கேட்ட டிஸ்க் ப்ரொலாப்ஸ் பேஷண்ட்ஸுக்கு வலி வந்து கீழ் முதுகு இல்லை இடுப்பில் இருக்கும், அப்படியே வலி வந்து காலுக்கு ரேடியேட் ஆகும். ஸோ பேக் பெயின் ரேடியேட்டிங் டு த லெக்கை தான் நம்ம வந்து ஷியாட்டிக்கா அப்படின்னு சொல்கிறோம். ஷியாட்டிக்காங்கிறது ரொம்ப காமன். நிறைய பேக் பெயின் பேஷண்ட்ஸை கேட்டிங்கன்னா கால் வலியும் இருக்குது, கால் மரத்து போயிடுச்சு அப்படிம்பாங்க. ஸோ இந்த நரம்பு வந்து இடுப்பில் நசுங்கிருச்சு அப்படின்னா, நரம்பு நசுங்கும்போது வலி இருக்கலாம். கால் சில பேருக்கு விறுவிறுன்னு இருக்குது, ஷாக் அடிக்குது, அப்படி நரம்பு இழுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் வந்து கால் வந்து மரத்து போகலாம். ஸோ இதெல்லாம் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் டிஸ்க் ப்ரொலாப்ஸ். சம்டைம்ஸ் வலி வந்து முதுகில் ஒண்டியும் இருக்கும், சம்டைம்ஸ் வலி வந்து பட்டக்ஸு, தொடைக்கு பின்னால், முட்டிக்கு பின்னால், காஃப் மசில், கால் விரல் வரைக்கும் வலி பரவும். ஸோ இதுதான் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வரும்போது ஆஸ் அ டாக்டர் ஃபஸ்ட்டு வந்து கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் வந்து நான் சொன்ன பேசிக் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், பேசிக் மாத்திரைகள், சம்டைம்ஸ் ஃபிசியோதெரப்பிலே வந்து லம்பார் ஸ்பைன் ஸ்ட்ரெச் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ்னு கொஞ்சம் இருக்குது. ஸோ ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து பேஷண்ட்டோட உட்காந்து இந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தராங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் ட்ரீட்மெண்ட். இந்த பேசிக் ட்ரீட்மெண்ட்டில் இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸில் பேஷண்ட்டுக்கு சரி ஆகலை அப்படின்னா இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்கா, உண்மையிலேயே இது எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு டாக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை பார்க்குறதுக்கு இந்த முதுகு வலி பேஷண்ட்ஸுக்கு சம்டைம்ஸ் டாக்டர், உங்களுடைய வலி நிவாரண மருத்துவர் வந்து எம்ஆர்ஐ, ஸோ எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து உங்களை பண்ண சொல்லலாம். ஸோ எம்ஆர்ஐ ஸ்கேனில் சில பேஷண்ட்ஸுக்கு, இந்த முதுகு வலி பேஷண்ட்ஸுக்கு காமனாக இந்த L4, L5, L5S1 டிஸ்க் ப்ரொலாப்ஸுங்கிறது ரொம்ப காமன் கண்டிஷன். இது இருந்துச்சு அப்படின்னா இந்த பேசிக் ட்ரீட்மெண்ட், அதாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், மாத்திரைகள், பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸில் சரியாக போகிற பேஷண்ட்ஸ் ஒரு பாதி பேஷண்ட் சரியாக போயிடுவாங்க. இந்த பேஷண்ட்ஸுக்கு வந்து இது வரைக்கும் இந்த சரியாக போன பேஷண்ட்ஸ் ஓகே, சரியாக போகாத பேஷண்ட்ஸுக்கு ஸ்பைனில் வந்து சர்ஜரி பண்ணுவோம். ஸோ ஸ்பைனில் போய் இந்த டிஸ்க் வந்து வெளியில் பிதுங்கி வந்திருக்கிறத போய் உள்ளே போய் கட் பண்ணி எடுக்கிறதும், இதுதான் ஸ்பைன் சர்ஜரி அப்படிங்கிறது. இப்போ வந்து இந்த முதுகு வலி காலுக்கு ரேடியேட் ஆகுது, அதாவது இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் காசிங் ஷியாட்டிக்கா, இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வெளியிலேருந்து இந்த நரம்பு எங்கே நசுங்கியிருக்கோ அதை வந்து ஒரு ஊசி போட்டு இந்த நரம்பை ரிலீஸ் பண்ணிவிட முடியும். இந்த நரம்பு ரிலீஸ் பண்ணிவிட்டால் முதுகு வலியும் காலுக்கு ரேடியேட் ஆகிற டிஸ்க் ப்ரொலாப்ஸ் பெயினும் சரியாகிவிடும். ஸோ இது வரைக்கும் மாத்திரைகள், பேசிக் ட்ரீட்மெண்ட், ஃபிசியோதெரப்பி, அறுவை சிகிச்சைன்னு இருந்ததை இப்போது வெளியிலேருந்து முதுகு தண்டில் ஆப்ரேஷன் பண்ணாமல் இன்ஜெக்ஷன் மூலம் சரி செய்ய முடியும். முதுகு தண்டில் அதிகபட்சம் ஆப்ரேஷன் செய்வதை தவிர்ப்பது நல்லது. ஸ்பைனல் கார்டில் சர்ஜரி பண்ணுறது வந்து சம்டைம்ஸ் எவ்ரி திங் கோஸ் வெல், இட்ஸ் ஃபைன்.
ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சு, இல்லை சம்டைம்ஸ் போஸ்ட் சர்ஜரி ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்க் உள்ள ஐட்டம். ஸோ முதுகுத்தண்டில் முடிஞ்ச அளவுக்கும் ஆப்ரேஷன் பண்ணாமல் பண்ணுறது பெட்டர். ஸோ இப்போ நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணாமல் த்ரூ இன்ஜெக்ஷன் மூலமாக வந்து இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இந்த இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறதுனால ஏதாச்சும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா சார்? ஸோ இப்போ நார்மலாக நம்ம வந்து இன்ஜெக்ஷன் எடுத்துக்கும் போது என்ன பண்ணுறோம், டாக்டர் வந்து கையில் பார்த்து போடுறாரு, பட்டக்ஸில் பார்த்து போடுறாரு. இந்த இன்ஜெக்ஷன் வந்து நம்ம சும்மா அந்த இடத்த வந்து ஃபீல் பண்ணிவிட்டு போடுறோம். நம்ம இந்த ஸ்பைனல் கார்டில் போடும்போது ஆப்வியஸ்லி இந்த மாதிரி நம்ம ஒரு ரூமில் உட்காந்து போட முடியாது. ஏன்னா ஸ்பைனல் கார்டுங்கிறது கொஞ்சம் உள்ள டீப்பாக இருக்குது, கரெக்டான இடத்துல போடணும். ஸோ இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போடும்போது, இல்லை இந்த கழுத்தில் இடுப்பில் இந்த நரம்பு நசுங்கியிருக்கு, இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போடும்போது கரெக்டாக போடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரொசீஜர்லாம் வந்து நாங்கள் ஆப்ரேஷன் தியேட்டரில் தான் பண்ணுவோம். ஒரு ப்ரொசீஜர் ரூம் ஒரே ஒரு இடத்துல தான் பண்ணுவோம். பேஷண்ட் வந்து ஒரு பெட்டில் குப்புறப்படுத்ததுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ரே மிஷின் இருக்கும். ஸோ நம்ம பேஷண்ட் படுத்துருக்கும் போது அவங்கள சுற்றி எக்ஸ்ரே மிஷின் வரும். ஸோ எக்ஸ்ரேயில் இந்த நரம்பு எங்கே நசுங்கி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எம்ஆர்ஐயில் தெரிஞ்சிடும். எம்ஆர்ஐயில் இந்த எக்ஸ்ரேயில் எங்கே நரம்பு எங்கே நசுங்கி இருக்குன்னு பார்த்துட்டு அதை எக்ஸ்ரே மூலம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போடுற இடம் மரத்து போடும். ஸோ இப்போ நம்ம போடும்போது அந்த இடம் மரத்து போயிருக்கிறதுனால பேஷண்ட்டுக்கு போடும்போது தெரியாது. மரத்து போனதுக்கப்புறம் அக்யூரேட்டாக இந்த எக்ஸ்ரே கைடன்ஸில் போடுறதுனால தீஸ் இன்ஜெக்ஷன்ஸ் ஆர் சேஃப். ஓகே, ஒன்று. செகண்டு, ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் இருக்கிற வழியில் சுமாராக ஒரு 80-90% ரிலீஃப் எதிர்பார்க்கலாம். இட் இஸ் நாட் லைக் மேஜிக். ஒரு ரியலிஸ்டிக்காக 80-90% ரிலீஃப் எதிர்பார்க்கலாம். போஸ்ட் இன்ஜெக்ஷன், அதாவது இந்த முதுகு வலி, காலுக்கு போடுற ரேடியேட்டிங் பெயின் கம்மி ஆனதுக்கப்புறம் முதுகு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ முதுகு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ்ங்கிறது ஃபிசியோதெரபிஸ்ட் பேஷண்ட்டோட உட்காந்து என்னென்ன எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த எக்ஸசைஸை ஃபிசியோதெரபிஸ்டேருந்து கற்றுக்கிட்டு ரெகுலராக வீட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஃபிசியோதெரபிஸ்ட்டை கற்றுக்கிட்டு வீட்டில் ரெகுலராக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 3 ஸ்டேஜ் நான் சொல்லியிருக்கேன். இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து டு ப்ரிவென்ட் ஃபர்தர் இன்ஜுரி. ட்ரீட்மெண்ட் வந்து இந்த எக்ஸ்ரே கைடட் இன்ஜெக்ஷன். ஃபர்தராக அந்த முதுகை சுற்றி உள்ள மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கு போஸ்ட் ப்ரொசீஜர் எக்ஸசைசஸ். இது எல்லாம் பண்ணோன்னா ஆல்மோஸ்ட் 90-95% பெயின் சரியாகிவிடும்.